இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடி திரிந்திடுமே. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பொன்னே பெண்ணே. அட இது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வரும். மழைக்கிளி மழைக்கிளி உன் கண்ணை கண்டேனே, விழி வழி விழி வழி நான் என்னை கண்டேனே, சென்றேனே. தூறல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும், சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும். தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு? வணக்கம். என்ன அன்னைக்கு தான் சந்திச்சாங்க, ஏன் முதல் தள்ளி தள்ளி நிக்கிறீங்க? இனி சேர்ந்துதான் நிக்கணும், ஒண்ணும் செய்யல தானே. சரி சரி, அப்ப என்ன சொல்லுது? திருமணம் நடந்து ஒரு நாள் தானே, நேற்று நடந்தது என்ன? சரி, ஒரு நாள் கழிச்சு உங்களை மறுபடியும் சந்திப்போம் என்று நாங்களும் நினைக்கல, நீங்களும் நினைச்சிருக்க மாட்டீங்க என்ன? சரி, என்ன சொல்லுது வாழ்க்கை? தனியா இருந்தது அப்படி இருக்கு, சேர்ந்து இருக்கிறது அப்படி இருக்கு. அதுதானே எல்லாருக்கும் முன்னாலே வச்சு கேட்டா நான் என்னத்தை சொல்றது? என்ன நேற்று நல்ல வடிவா கதைச்சவ இன்றைக்கு கொஞ்சம் கதை குறைவா கிடக்குது, அமைதியாயிட்டா போல கிடக்குது. சரி, இன்றைக்கு ஏதோ ஒரு விசேஷமான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். 4ஆம் சடங்கோ இல்ல, அதுக்கு இன்னும் ஒரு நாள் 2 நாள் கிடக்கு போல. அப்படியா? நாளைக்கு. சரி, அப்ப என்ன விசேஷம்? இன்னைக்கு பிறந்த நாளா இருக்கு? அவருக்கு பிறந்த நாள். சரி, இப்ப அவற்ற குரல் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. அவர் அங்க கதைக்கவே இல்ல, அமைதியா இருந்தவர் இங்க கொஞ்சம் ஆளுக்கு தூக்கலா இருக்கு. மாப்பிள்ளை விட பொம்பளை விடாது, பொம்பளை விட. ஆனா மாப்பிள்ளைன்ற குரல் தான் தூக்கலா இருக்கு. சரி, முதல்ல இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாமன்னு சொல்லி யாரோ உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. சரியா? சரி, அப்ப முதலாவது ஒரு பொக்கே ஒன்று கொடுத்துடலாம். ஆனா அதை நான் கொடுக்கறதுல பார்க்க கொடுக்க வேண்டிய ஆள் கொடுத்தா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க அங்க விட்டத்தையெல்லாம் பார்க்க தேவையில்லை. நான் கொடுக்கறதுல பார்க்க நீங்க கொடுத்தா தான் அவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி நீங்களே அழகா கொடுத்துருங்க அவருக்கு. ஆனா இது வேற ஒரு ஆள் அனுப்பின கிஃப்ட் தான், நீங்க கொடுத்துருங்க. சரி, ஹாப்பி பர்த்டே. ஓகே, யாரா இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு இந்த கிஃப்ட் அனுப்பினது? தெரியாது. அங்க தெரிஞ்செல்லாம் வடிவா சொன்ன மாதிரி கிடக்குது, இங்க தெரியாதுண்டாச்சு. வடிவா யோசிச்சு பாருங்க. வடிவா இன்றைக்கு உங்களோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு யாரப்பா இருக்கிறாங்க? திருமணத்துக்கு பிறகு வர முதலாவது பர்த்டே. ஏன்னா அப்படியா? அப்படித்தான். இப்ப யார் சர்ப்ரைஸ் பண்ணிருப்பாங்க? சரி, இன்னொரு கிஃப்டும் இருக்குது, அதையும் கொடுத்துருவோமா? ஹாப்பி பர்த்டே சசி என்று சொல்லி அழகா ரெட் கலர்ல தங்களோட இதயத்தையே தூக்கி கொடுத்திருக்கணும் போல கிடக்குது. சரி, என்னடா இது? சரி, ஏன் மாப்பிள்ளைக்கு மட்டுமே இதயம் கிடக்குது? எல்லாருக்கும் இருக்குதானே? மற்றாக்களுக்கு இதயத்தை தூக்கி கொடுக்குற அளவுக்கு இல்லையேன்னு. சரி, இன்னைக்கு அவர் கொடுக்கட்டுக்கும். ஆனா இது யாரோ கொடுத்துருக்கணும் இன்னைக்கு பிறந்த நாளுக்கு. என்ன தந்தவர் இன்னைக்கு? அதை கேட்போம். பிறந்த நாளுக்கு என்னடா இது? வெக்கப்படுறத பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு போல கிடக்குது. பெருசா ஏதோ கிஃப்ட் தந்துட்டார் போல கிடக்குதா? சரி சரி, பாப்போம். பாவமா இருக்குது. இதையும் அவர்கிட்ட கொடுக்கவோ அல்லது ஆர்வான பிள்ளைங்க உங்களுக்கு அடிச்சது அதிர்ஷ்டம் வேண்டியா? சரி, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அழகா உங்களுக்கு ஒரு கேக் வந்திருக்குது. சசி என்று போட்டு வந்திருக்கு. யார் அனுப்பினா? இது வரைக்கும் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்கு. முதலே தள்ளி நிக்கிறீங்க, சேர்ந்து நில்லுங்க. இது வரைக்கும் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்குதோ? ஓ, என்ன இப்ப குரல் வருதோ?
யார் அனுப்பினது? அக்காடா அக்காட ஹஸ்பண்ட் அனுப்பினவ. சரி கேட்டு பாருங்க அவர் உண்டு. அப்ப ஒருக்கா வந்திருக்கு இது வரைக்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட். போன வருஷத்து முதல் வருஷம் வந்தா, இந்த வருஷம் யாரப்பா சர்ப்ரைஸ் பண்ணது? வடிவா யோசிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான யாரோ அனுப்பி இருக்குது. என்னன்னு என்னவா வடிவா யோசிச்சு பாருங்க. அங்க மண்டபத்துக்கு மாப்பிள்ளை என்ற சைட்டாலாம் கிஃப்ட் வந்தது. இங்க யார் அனுப்பி இருக்கிறாங்க? எனக்கே தெரியாதப்பா. உங்களுக்கு தான் அடுத்த நாள் உங்களை தான் சந்திக்க வரவேன். இன்னொரு கிஃப்ட் இருக்கு, நீங்க சொன்னா தான் நான் தருவேன். இது இல்ல, இதை விட ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்கு, ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. ஏதாவது பேர் ஏதாவது யோசிச்சு சொல்ல வேணுமே. இவர் கொடுத்துட்டாரோ கிஃப்ட்? என்ன கொடுத்துட்டாரா கொடுக்கலையா இன்னைக்கு கிஃப்ட்? தரேல் என்ன மாப்பிள்ளை நீங்க? மாப்பிள்ளை சார் என்ன நீங்க என்னன்னு சொல்றது, புதுமண தம்பதிகளா மனைவிக்கு வர முதலாவது பிறந்த நாளுக்கு ஒரு பரிசும் கொடுக்காம இப்படி ஆயிட்டு. விஷ் பண்ணது அவர் தான் ஃபர்ஸ்டா? சரி நீ என்ன செய்யற? விஷ் பண்ண தானே வேணும். என்ன 12 மணிக்கு விஷ் பண்ணாட்டிக்கு இனி ஆள் இருக்கல அதை வீட்டு. சரி யாரப்பா அனுப்பினாங்க? வடிவா யோசிச்சு பாருங்களேன் சும்மா. என்ன சொல்ற அளவுக்கு யாரும் இல்ல போல கிடக்குது. ஆனா கிஃப்ட் எல்லாம் வேண்டி வச்சாச்சு. ஆர சொல்றேன்னு தெரியல. வடிவா யோசிச்சு பாருங்க. பெரிய கணக்கெல்லாம் யோசிக்க தேவையில்லை. வடிவா யோசிச்சு நான் நிறைய க்ளூவும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. என்ன என்ன சொல்ல தெரியல. சரி ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அதை கொடுக்க முதல்ல. சரி இன்றைக்கு வேண்டி தாங்கோ, எனக்கு ஏதாவது வேண்டி தாங்கோண்டா என்ன கேட்பீங்க அவர்கிட்ட? என்ன வேண்டி தர சொல்லி கேட்பீங்க? ஒண்ணும் இல்ல, எல்லாம் வாங்கி தந்துட்டாரா? இல்ல கல்யாணத்தோட கஷ்டப்பட்டுட்டாருங்களா? கஷ்டமா போயிட்டாரா? பாவம் அந்த மனுஷன். என்ன சரி நீங்க என்ன வாங்கி கொடுப்பீங்க இன்னைக்கு கொடுக்க சொன்ன? ஐயோ இப்படி ஒரு செயின் வாங்கி தரது ஆளை பக்கத்தை வச்சுக்கொண்டு ஒன்றும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. எல்லாம் இருக்குது. சரி அவர் அந்த பெரிய மனசோட சொல்லிட்டார் செயின் வாங்கி தருவேன்னு. நாங்க போனோன்னு ஆளை பிடிச்சி ஒரு நகை கடைக்கு போய் அந்த செயினை வாங்கி எடுத்துருங்க சரியா? சரி இப்ப யார் இந்த கிஃப்டை தந்தாங்கன்னு சொல்ல முதல்ல நாங்க ஒரு பர்த்டே சாங் ஒன்று படிச்சு விஷ் பண்ணுவோமா இல்ல சொல்லுவோமா யாருன்னு? ஒன்றுமே சொல்ல இல்ல நீங்க, சும்மா யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிறார்கள் யாராவது சர்ப்ரைஸ் பண்ணி இருந்தால் ஆறது யாரையும் ஒட்டி பார்ப்படுது. யாரப்பா இதுக்குள்ள இருக்கிறாங்க அந்த கிஃப்ட் அனுப்பினாங்க? வடிவா யோசிச்சு பாருங்க. எல்லாரையும் சுத்தி முத்தி பாக்குது இந்த பிள்ளை. ஆற்ற மொழி உருளுது. பார்க்க வேண்டிய ஆள பார்க்கவே இல்லை. யாரு 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 இதுக்கு மேல பலத்த அவமானம் வந்து அனுப்பினாளுக்கா? யாரு இவங்களா யாரு? நீங்க போய்க்கல இப்ப வந்த கிஃப்ட்டுக்கு ஈக்குவலா கொடுங்கவா? அவ தந்துட்டா. ஓகே இதுக்கு மேல அந்த ஆளை நான் அசிங்கப்படுத்த விரும்பல. சரியோ அனுப்பினால. சரி மாப்பிள்ளை இருந்தாங்க கொடுங்க. ஓ எடுங்க கையில எடுங்க. சொன்னான் தானே பார்க்க வேண்டிய ஆள பார்க்கல.
சொன்ன மாதிரி செயின் கொடுத்துருப்பேன்னு சொன்ன மாதிரியே அப்பா அடுத்த என்னன்னு சொல்றது அடுத்த நாளே மாப்பிள்ளைன்ற கையால பெரிய ஒரு செயின் ஒன்று வாங்கியாச்சா வேற என்ன சரி இன்றைக்கு போட்டு விட்டுருங்க இது என்ன அனுபவம் தானே 2வது தரம் இது பாத்தீங்களா அவரே போட்டுறாரு நீங்கள் போட முடியாத தம்பியை போட சொல்லிருக்கிறாங்க சரி இன்றைக்கு உங்களுடைய கணவர் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சு ஆசையா பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணி இருக்கிறேன் சசிக்காக இந்த பரிசு அளிவலகம் அனுப்பி இருக்கிறேன் எப்படி இன்னுமா நம்ப இல்லையா என்ன போன் எடுத்து கழிச்சிட்டு இருந்ததா என்ன பண்றதுனால கட் பண்ணிட்டு அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க அந்த டைம் என்ன நினைச்சீங்க இல்ல அடுத்த நாள் இன்றை கொண்டும் கேட்கலாது இன்னொரு கிழமை போட்டு கொண்டு யோசிச்சிருப்பீங்க அப்படி இல்ல சரி வாழ்த்துக்கள் இன்றைக்கு உங்களோட பிறந்த நாள்ல உங்களோட கணவர் ஞாபகார்த்தமா மாத்தணும் சொல்லி நினைச்சு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த அமைதியான உருவத்துக்குள்ள இவ்வளவு என்னன்னு சொல்ற கிரியேட்டிவிட்டி இருக்கான்னு நானே வியந்துட்டேனப்பா சரி அது மட்டும் இல்ல இன்னொரு ஆளும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க ஓபன் பண்ணுங்க எல்லாமே அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா கிடைக்கல சரி உங்களுக்காக ஒரு ட்ரெஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இது யாரு கொடுத்தாங்க ஒன்றே முடியல இது 2 ஐயோ யாரா இருக்கு அங்கதான் பாக்குறாங்க மச்சான் கமலினி என்ன சரி உங்களோட மச்சால் தான் உங்களுக்காக அக்கா உங்களுக்காக இந்த கிஃப்டை கொடுத்துருக்குறாங்க ஸோ வாழ்த்துக்கள் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி செய்தாலும் அதை கணவர் செய்தது இன்றைக்கு பூரிச்சு போயிருப்பீங்கன்னு நம்புகிறோம் ஸோ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பர்த்டே சாங் ஒன்று படித்து நாங்கள் விஷ் பண்ணி போட்டு வலிக்கிறோம் ஓகேயா சரி Happy birthday to you Happy birthday to you Happy birthday dear Sasi Happy birthday to you Happy birthday இப்ப என்ன அவருக்கு சொல்ல போறீங்க இந்த gift எல்லாம் உங்களுக்கு கொடுத்ததுக்கு என்ன சொல்ல போறீங்க விட என்ன கொடுக்க போறீங்க என்ன கொடுக்க போறீங்க அவருக்கு சரி இதுக்கு மேல நாங்க நிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வாங்க போவாங்க சரி அதான் இது இங்க இருக்கிறாங்களா என்னென்ன எதிர்பார்க்கணும் ஆனா பாவமா இருக்கு நாங்க இந்த இடத்துல விட்டு வெளியேறதுதான் நல்லா நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் இதே சந்தோஷத்தோட உங்களோட வாழ்க்கை முழுக்க நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம் என்னன்னு சொல்றேன் 1வது பர்த்டே இப்படி இருக்கும் 2வது கொஞ்சம் குறைஞ்சிரும் 3வது இன்னும் குறைஞ்சிரும் இங்க என் புருஷன் என் பர்த்டேயே மறந்துட்டார் 7வது வருஷம் மறந்துட்டார் பிறந்த நாள் இப்ப கேட்டாலும் எத்தனையாம் தேதி என்று கேட்டா சொல்ல மாட்டார் அப்படி இருக்காம வருஷம் மனைவியை சந்தோஷப்படுத்துங்க போயிட்டு வரோம் சரியா தேங்க்யூ